வாரம் சேம மீட்டிங்க்கு போவேன். 1.5 மாதமாக எனக்கு வந்து சேம மீட்டிங்கு நீங்கள் நைட்டு வெள்ளிக்கிழமை தான் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். இன்ட்ரெஸ்ட்டில் பைக்கு ஸ்கூட்டியை நிப்பாட்டினேன். பாப்பா முன்னால் இருந்தா அது என்னமோ பிரேக்கு இதாகிடுச்சு. அப்புறம் டபார் வாசல் எல்லாரும் வாசல் போய் என்ட்ரன்ஸில் போய் கேட்ட திறக்கும்போது பைக்கு சாஞ்சி கால் வந்து இந்த கால் வந்து அடியில் போயிடுச்சு. மேலே பைக் எடுக்க யாரும் தூக்கக்கூட ஆள் கிடையாது. அப்புறம் நானே வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஏசப்பா என் காலுக்கு வந்து எலும்பு எனக்கு முடிஞ்சிருந்தான்னு நினச்சேன். கால் வண்டி மேலே கிடக்கு, கால் கீழே இருக்குன்னா எலும்பு சேதம் இல்லாதபடி என்னை காப்பாற்றிடுங்கப்பா, எலும்புக்கு எந்த சேதமும் வரக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நானே வண்டியை தூக்கி பாப்பாவையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் உள்ளே போய் உட்காந்து அப்படியே பேக்கில் இருந்த ஜெபாயில் தூக்கி போட்டு அப்படியே நான் ஜெப ப்ரேயருக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் எடுத்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவுமே ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வீட்டு லாக்கே திறந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனால் கால் வீங்கிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏசப்பா எலும்பை நீங்கள் தான் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, ஏசப்பா எனக்கு பார்க்கக்கூட ஆள் இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மறுநாள் போய் ஆஸ்பத்திரியில் நான் காமிக்கும் போது அவங்க வந்து எலும்பில் இந்த பிரச்சனை நல்லா இருக்குதுமா, நீங்கள் எலும்பு உறிஞ்சிருந்தால் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க மாட்டீங்க, ஆனால் வந்து சதவு தான் கொஞ்சம் பிறண்டுருக்குமா, ஒரு 2 மாதத்தில் நல்லாயிரும் அப்படின்னாங்க. இப்போ 1.5 மாதம் ஆச்சு, கொஞ்சம் கால் வலி இருக்குது. அதனால் நான் எப்படியா எனக்கு இந்த மீட்டிங் நான் பேரணும் ஐயாட்ட ஜோம் பண்ணிட்டு வந்துன்னு சொல்லிட்டு நான் பிரயாசப்பட்டு வந்தேன். கத்தரி முட்டுமா என்னை வழிநடத்து காட்டி என்னை பிள்ளைகளையும் நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் செய்கிறேன். எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. எங்கள் வீட்டுக்கார் வந்து இறந்துட்டார் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஆர்பாரில் வேலை செஞ்சுருந்தார். அந்த காசு கொஞ்சம் வந்தது. வந்த உடனே அதில் பார்த்தா 9.5 லட்சம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நான் வீடு வாங்கினா அந்த வீடு வந்து 40 லட்ச ரூபா சொன்னாங்க. நான் எப்படி ஆண்டவரை வாங்க முடியும்? இந்த காசு வந்து 9,50,000 ரூபாய் தான் நான் வச்சுன்னுக்கிறேன். 40 லட்ச ரூபாய் என்னாலலாம் வாங்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன், அந்த ப்ரேயர் பண்ணின்னு போவேன். 3 மாதம் 4 மாதம் அப்படியே ப்ரேயர் பண்ணே போனேன். அப்புறமா வந்து லோனு வாங்கினேன். லோனு வாங்கி மேற்கொண்டு இருந்த காசெல்லாம் போட்டு நான் இடத்துக்கு காசு கொடுத்துட்டேன். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு 6 லட்ச ரூபாய் நான் பேலன்ஸ் கொடுக்கணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே அவர் மொத்தமாக 6 லட்ச ரூபாய் இப்போ கேட்குறாரு, நான் எங்கே போகிறது ஆண்டவரே, 2 லட்ச ரூபாய் கொடுத்தா வானான்னு சொல்கிறேன்னா சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போய் ஒரு 1/2 ஹவர் பார்த்தா என் செல்லில் 4 லட்ச ரூபாய் விழுந்துருந்தது. ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி 6 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அது ஆனால் ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன் அந்த வீட்டுக்கோசரம், அந்த வீடு வாங்கினேன். ஏன்னா நீ வாங்குவ, கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அப்புறமா வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து கையில் வந்து எலும்பு மாதிரி வந்துருந்துச்சு கொஞ்சம். அதுவும் ஐயா கிட்ட வந்து ஜெபிச்சு எண்ணெய் வச்சுன்னு போவேன். டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, +2 படிக்கிறா, இப்போ படித்து முடித்தோடனே அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஐயா கிட்ட சொல்லினே இருப்பேன், ஐயா இந்த கையில் இருக்குது அது எப்படியாச்சும் மாறினேன். ஏன்னா ஐயா ஜெபிச்சு அனுப்புவார். மாதம் நாங்கள் 1 மாதம் கூட விட மாட்டோம். 3 வருஷமாக வந்துன்னுக்கிறேன். அப்புறமா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிடுச்சு. ஆனால் ஆண்டவர் 2 அற்புதம் செஞ்சார் எனக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு கொடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் புஷ்பராணி, நான் பெருங்குடியிலேருந்து வரேன். எனக்கு 2022 கொரோனா ஊசி போட்டதுக்கு அப்புறமா எனக்கு வீசிங் வந்துருச்சு. அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். நான் தொண்டையிலேருந்து நெஞ்சு வரைக்கும் அப்படியே இழுக்கும் பயங்கரமாக. நைட்டில் படுக்க முடியாது, பயங்கரமாக இருமல் வரும். நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் இந்த புக்கை கொடுத்தாங்க. இந்த புக்கில் நிறைய எழுதி கொடுத்தாங்க. நீங்கள் மீன் சாப்பிடக்கூடாது, நண்டு சாப்பிடக்கூடாது, எறா சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, நிறைய எழுதி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இந்த மாத்திரையை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வாங்கிக்கிட்டு வரும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எல்லாருக்கும் வரா மாதிரி சர்க்கரை வியாதி, பிபி அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு சாகிற வரைக்கும் இருக்கும், அதே போல் தான் இதுவும், நீங்கள் கண்டினியூவாக மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லைம்மா நான் ஆண்டோடைய பிள்ளை, கர்த்தர் என்னை சீக்கிரமாக சுகமாக்கிடுவார், நான் வந்து உன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன். நான் பகுதி நேரமாக ஊழியமும் செய்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ப்ரேயர் நடக்குதுன்னு தெரியாது. எங்கள் சர்ச்சில் இருக்கிற தெய்வானங்கிற ஒரு சிஸ்டர் தான் என்னை இங்கே கூட்டு வந்தாங்க. 2024 ஜூன் மாதம் அந்த சிஸ்டர் என்னை இங்கே கூட்டு வந்தாங்க. நான் அற்புதத்துக்காக வரல, ஜெபம் பண்ண மட்டும்தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு என் உள்ளம் உடஞ்சி ஆண்டவர்கிட்ட அழுதேன். ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நீ இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே எகிப்தியருக்கு வித்தியாசத்தை காண பண்ணீங்களே, நானும் அதே மாதிரி ஒரு வித்தியாசத்தை நான் காணணும். உங்களுடைய ஊழியத்திற்கு தடையாக எனக்கு என் சரீரத்தில் இந்த நோய் எனக்கு இருக்கக்கூடாது. இதனால் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். போகிற இடத்துல எல்லாம் எனக்குன்னு தனியாக ஒரு சாப்பாடு அவங்க செய்ய வேண்டியிருக்கு, கஷ்டமாக இருக்கே சப்பா, நான் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு உமக்கு நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு கற்றுட்டேன். இந்த இடத்துல வந்து அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஏதாவது உமக்கு பெரியாமல்லாம் செய்திருந்தால் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன்.
அந்த நாள்லே கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தா. கர்த்தருடைய கிருபையில் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் என்ன கிடைக்குதோ அதை நான் சாப்பிட்றேன். கர்த்தர் எனக்கு பெரிதான கிருபை பாராட்டினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இன்னைக்கு முதல் பிளெஸிங் நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் தாவீது கேட்டது போல, ஆண்டவரே என்னை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், என் பிள்ளைகளை உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர்த்து தாரும். நம்ம எல்லாம் நினைச்சு இன்னைக்கு இருக்கிற கால இயற்கையில நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமா பாதுகாக்க முடியுமா, வளர்க்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனால் ஆண்டவர் மனசு வச்சா நடக்கும். டெய்லி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் பிள்ளைங்களை உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்ப்பா, குட்டி பிள்ளைப்பா பள்ளிக்கூடத்துக்கு போறோம், பிஞ்சு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறப்பா, மொட்டு விரிஞ்ச நிலைமையில வாலிப பிள்ளையா அவளை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன், கல்லூரிக்கு அனுப்புறப்பா, பிள்ளை ஒரு வாலிப மகளா நான் வேலைக்கு அனுப்பி விடுறேன். ஆண்டவரே என் பிள்ளைய பத்திரமா கூப்பிட்டுட்டு வாங்கன்னு வருகிற நாட்கள்ல நீ ஒரு ஆவிக்குரிய தாயாய் உன் பிள்ளைக்கு நீ செயல்படணும். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை பணம் சம்பாதிக்கிற, பணத்தை விளைவிக்கிற மரமாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது தானாகவே வரும். அதுக்கு முன்னால நீ செய்ய வேண்டியது ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டே நடக்க சொல்லிக் கொடுங்க. ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு, ஏசப்பா நான் உங்களை நம்பி என் பிள்ளைய உங்க கையில கொடுக்குறப்பா, இந்த உலகத்தில் எங்களுக்கு நம்பத்தக்க ஒரே ஒருவர் உண்டுன்னா நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, என் பிள்ளைய உங்களை நம்பி நான் கொடுக்கல ஆண்டவரே, கையை பிடிச்சு கொடுக்குறப்பா, நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்களை வைத்து பத்திரமா கொண்டு போய் பத்திரமா அழைச்சிட்டு வருவாரு. ஸோ இன்னைக்கு நீங்க உங்க ஆசீர்வாதத்திற்கு முட்டுக்கட்டையாய் இருக்கிற ஏதோ ஒரு பாவம், உன்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாய் இருக்கிற ஏதோ ஒரு அசுத்தம், உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வராத முடியாதபடிக்கு உனக்கும் ஆண்டவருக்கு இடையில இருக்கிற ஏதோ ஒரு பாராம் கல்லை இன்னைக்கு அப்புறப்படுத்துங்க. இயேசு கரத்தை விரிச்சிட்டு, வா மகளே, கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தா உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இன்னைக்கு நீ எவ்வளவு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தன்றது முக்கியம் அல்ல. நீ ஒரு பரம ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உனக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பார். பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரே மாதிரியா தான் இருப்பார். ஆண்டவரிடத்துல நீ பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே ஏழை குடும்பத்தில் நான் பிறந்தேன், 4 ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிற அளவுக்கு என்னை கை தூக்கி விடுங்கன்னு உங்க ஜெபத்துல கூட ஒரு ஆவிக்குரிய ஒரு எதிர்பார்ப்போட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்ய என்னை கொஞ்சம் கை தூக்கி விடுங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். உங்களுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டையாக்கி வைக்கிற ஏதோ ஒரு கல் இன்றைக்கு அப்புறப்படுத்தப்படட்டும். அன்றைக்கு லாசர் உயிரோட வருவதற்கு இந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார். கல் அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வாழ்வு கிடைத்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உங்க முழு குடும்பத்திற்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு. ஒரு தாயும் தகப்பனும் வயசானவங்க இங்க வருவாங்க ஜெபிக்க, எல்லா மாசமும் மீட்டிங் வந்துடுவாங்க. அவங்க வந்து எப்ப கேட்டாலும் அமெரிக்காவில் இருக்கிற என் பேத்திக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எப்படி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க.
இப்போ அவங்க வந்தாலே நான் கேட்டுருவேன், பேத்தி எப்படி இருக்கா, நல்லா இருக்கலான்னு கேட்டுருவேன். ஏன்னா அவங்களுடைய ஒரே ஏக்கம், என் பேத்தி அமெரிக்க தேசத்தில் உள்ள கல்ச்சரில் போய் தப்பு பண்ணி ஏதாவது பாவத்தில் விழுந்துடக்கூடாது, அவள் எப்பவும் ஆண்டவரை பிடிச்சிட்டே நடக்கணும். அதுதான் ஊரில் இருந்துட்டு இத்தனாயிரம் மைல் கடல் கடந்து இருக்கிற பேத்திக்காக பேரனுக்காக அந்த தாயின் தகப்பனும் அசோக் நகர்லேருந்து இவ்வளோ தூரம் வருவாங்க. அந்த ஆண்டவரிடத்தில் ஒரே விண்ணப்பம், என் பேத்தியை நீர் சந்தியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவங்கள பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்போ எல்லாம் வரும்போது கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டா, அவன் நல்ல ஒரு ஜாபில் சேர்ந்துட்டா, பிடிவாதம் எல்லாம் இல்லை, ரொம்ப குணசாலியான பிள்ளையா மாறிட்டா. இப்போ கடைசியாக வரும்போது சொன்னார், என் பேத்திக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும், ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க? அதுதான் முதல் ஆசீர்வாதம், முக்கியமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்துதான் மீதி எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சரி, ரட்சிப்பு அப்படின்னு வரும் பொழுது அதோட கனெக்ட் ஆகி வரக்கூடியது சாபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தில் மூதாதையருடைய சாபங்கள் எது இருக்குதோ, எந்தெந்த சாபங்கள் உங்களுக்கு தெரியாமலே அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறது தான் சாபம். நல்ல கவனிங்க, இந்த சாபம் எவ்வளவு பொல்லாதது தெரியுமா? வெளிப்படையா ஒண்ணுமே காட்டாது. அண்டர் கிரவுண்ட்ல இருந்துட்டு குழி தோண்டி உள்ளுக்குள்ள இருந்து உங்களை அழிக்கிறது தான் சாபம். ஏன் இது நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எதனால இது நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் சாபத்தினுடைய கொடிய தன்மை. ஒருவேளை இன்றைக்கு உடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம், உடைய மூதாதையருடைய சாபமா இருக்கலாம், இல்லைன்னா உடைய பெற்றோருடைய சாபமா இருக்கலாம், ஏன் நீ சம்பாதித்த சாபமாய் கூட இருக்கலாம். அந்த சாபம் உனக்கு உள்ள இருந்துட்டு கூட இருந்தே குழி பறிக்கிறது தான் சாபம். அது வெளியே இருந்து வருகிறது அல்ல, உனக்கு உள்ள இருக்குது, உன்னுடைய ரூட்ல இருக்கு. நீ பிறக்கும் பொழுது அந்த சாபத்தோடு கூட பிறந்திருக்கிறாய். அந்த மூதாதையருடைய சாபம் உனக்குள்ளே தான் இருக்குது, வெளியே இருந்து வரல. வெளியே இருந்து வர்றதுன்னா உனக்கு பார்த்தா தெரியும், உள்ளுக்குள்ள இருக்கிறத தெரியாது. ஒரு மனுடைய சரீரத்தில் வெளியே கட்டி இருந்தா அவனால சரியாக பார்த்த உடனே தெரியும். ஆனால் அவனுடைய சரீரத்திற்கு உள்ளுக்குள் இருக்கிற கட்டிகளை அவனுடைய கண்களால் பார்க்க முடியாது. அதை பார்க்கணும்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும். அது கூட துல்லியமாய் தெரியாது. அதே போலதான் சாபம் என்று சொல்லக்கூடியது உன்னுடைய கண்ணுக்கே புலப்படாமல் உனக்குள் இருந்து உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாபத்திற்கு மருந்து என்ன? மருந்து இருக்கிறதா? பரிகாரம் இருக்கிறதா? இருக்கிறது. ஒரே ஒரு பரிகாரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, என்னுடைய மூதாதையர்களோ நாங்களோ என்னுடைய பெற்றோர்களோ ஏதோ ஒரு பெரிய துரோகம், யாரோ ஒருவருக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய விதத்தில் பெரிய கொடுமை பண்ணி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் இன்றைக்கு அந்த சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்க குடும்ப சாபங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று அறிக்கை செய்கிறோம். ஒரே வார்த்தை சொல்லுங்க, அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கும். முந்தின நாள் வரைக்கும் அது சாபமாய் உள்ளுக்குள் இருந்து உன்னை அழித்துக் கொண்டிருக்கலாம். அது உனக்குள்ளே இருந்து அழிக்கிற கேன்சரா கூட இருக்கலாம், உன்னை அணுவணுவாய் கொல்லுகிற டிபி வியாதியா இருக்கலாம், உன்னை அணுவணுவாய் கொண்டு கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சாபத்தின் வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு தரித்திரமாய் இருக்கலாம், ஏதோ ஒரு அவமானமாய் இருக்கலாம், ஏதோ ஒரு தொடர் தோல்வியா இருக்கலாம், ஏதோ ஒரு தொடர் நஷ்டமாய் இருக்கலாம். இந்த நிமிஷத்திலிருந்து அது உன்னை பின்தொடரக்கூடாது என்பதிலே என் ஆண்டவர் குறியாயிருக்கிறார், என் ஆண்டவர் நோக்கமாயிருக்கிறார். இன்னிலிருந்து இந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த மாலை பொழுது ஒரு ஆசீர்வாதத்தின் பொழுது. உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ளால எதெல்லாம் இருந்து உங்களை அழிச்சதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் இனி ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். நாளையிலேருந்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. என்னடா நாளுக்கு நாள் பின்னோக்கி போன, இப்போ நாளுக்கு நாள் ஏதோ ஒரு பயங்கர முன்னேற்றத்தில் இருக்கிற, என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என் சாபத்தை ஆசீர்வாதங்களாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்வார். ஆமீன். முதலாவது தாவீது ஜெபிக்கிறான், தேவரீர் என் குடும்பத்தை ரட்சியும் என்று சொல்லுகிறான்.
இரண்டாவது சொல்லுகிறான், சுதந்திரங்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறான். என் சுதந்திரங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று அவன் விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தருடைய கூப்பிடுதலை கேட்டு அவனுடைய எல்லா நெருக்கத்திற்கு நீங்களாக்கி விடுவித்தான். தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே இந்த ஜனத்தை நீர் ரட்சியும், எங்கள் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றும், எங்கள் சுதந்திரத்தை நீர் போஷித்தருளும், எங்கள் சுதந்திரத்தை உயர்த்தி அழகுவாரும். அவன் கூப்பிட்ட அந்த ஜெபத்திற்கு அப்படியே பதில் கொடுத்த தேவனே, அதே ஜெபத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு சொல்லுகிறோம். தேவரீர் எங்கள் குடும்பத்தை ரட்சியும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு தொடரும். ஒருவேளை நாங்கள் சாட்சியில கேட்டது போல வீட்டில் புருஷன் உதாசீன வார்த்தைகளை பேசுகிறவராக இருக்கலாம், பிள்ளைகள் தவறான கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவர்களாக இருக்கலாம், கெட்ட வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் மேல் நம்முடைய ரட்சிப்பின் சால்வையை நாங்கள் போர்த்தி ஜெபித்து அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இவர்களை நீ ரட்சியும். உங்க வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர்கள் மேல இயேசு சுவாமியுடைய அம்பரா துணியை மூடுகிறதை உங்களுடைய விசுவாச கண்கள்ல பாருங்க. அவர் உங்கள் நாவை ஆண்டவருடைய துலுக்கமான அம்பாக்கி, கூர்மையான அம்பாக்கி, கெட்ட வார்த்தைகள் பேசின அந்த நாவை உம்முடைய கூர்மையான அம்பை வைத்து அக்கினி குரடை வைத்து தொட்டு அதை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய அம்பரா துணியினால் அவர்களை மூடி ரட்சித்துக் கொள்ளும். உமோடு அவர்களை இணைந்து ஓட வைப்பீராக. அவருடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நீர் அமர்ந்து இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று அவர்களாய் சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றத்தை தார். இவர்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளை ஆண்டவர் சிலுவிலே சுமந்து தீர்த்தீர். உமக்கு நன்றி. இந்த சாபங்கள் எல்லாம் இனி ஆசீர்வாதமாய் மாறட்டும். அந்த சுதந்திரத்தை இனி நீர் காப்பாற்றும். நீர் ரட்சித்த அந்த சுதந்திரத்தை இனி நீரே காப்பாற்றுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.